ப்ரோ குட் பேட் அக்லியோட செகண்ட் லுக் பாத்தீங்களா ப்ரோ இப்போதான் ப்ரோ பார்த்தேன். எப்படி ப்ரோ ஓகே தலைப்பேனா ஓகே தான், பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நார்மலாக எடிட் பண்ணுற மாதிரி இருக்குது, பட் அதில் கொஞ்சம் நிறைய டீட்டெயில் தான் நிறைய கொடுத்துருக்காங்க. அந்த சட்டையில் 63யோட அந்த ஆக்சுவலாக ஷர்ட் வந்து உள்ள கைதிங்களுக்கு யூஸ் பண்ணுற ஷர்ட் அந்த மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாகவே. 63 அதை படத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம கூலர்ஸில் வந்துட்டு ஃபேன் பாய் சம்பவம் அதில் தெளிவாக தெரியுது. அந்த லெவலுக்கு இருந்துட்டால் ஓகே படம் வரலாம், பட் ஆனால் போஸ்டர் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் கண்டிப்பாக. சார் நான் விஜய் ஃபேனா எங்கள் அஜித் சாருக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க சார். நல்லா இருக்குங்க சார், நல்லா இருக்கு, சொல்லவே வேண்டாம். விஜய் படம், அஜித் படம், கமல் சார் படம், ரஜினி சார் படம் அப்படின்னாவே வந்துட்டு அவங்க ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தானேங்க சார் மாசே, ரசிகர்கள் அதானே எதிர்பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட வேதாளம் போஸ்டரை கொஞ்சம் ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு, ஆனால் மற்றபடிக்கு மாசாக தான் இருந்துச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த லுக் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக விட்டாங்க. அதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயிலிங்காக இருக்குது. அந்த அஸ் அ தலா ஃபேன் பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. இங்கே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா பேஜாராக இருக்குங்க. ஒரு லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் தர லோக்கலாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நானும் தர ஃபேன் தான். ஸோ பார்த்துல பார்த்தீங்கன்னா மஜாவாக தான் இருந்துச்சு, வேறு லெவலில் இருக்குது. அந்த டேட்டோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் நாக்கு இந்த லேங்குவேஜ் இந்த லெவலுக்கு வச்சு பார்க்குறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேஜாராக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ புதுசாக இருக்குண்ணா. அஜித் இது வரைக்கும் பார்க்காத லுக்கில் இந்த எப்படி சொல்கிறது ஃபங்கியாக ஆளு வித்தியாசமாக இருக்கார். அப்போ அந்த கூலர்ஸில் ஒரு இது பில்லா ஃபோட்டோ என்னமோ இருக்குல்ல, அதுதான் புதுசாக ட்ரை பண்ணுறாரு, என்னமோ நல்லா வர வாய்ப்பு இருக்குது. ஒரு ஃப்ரேம்லேயும் அவருடைய இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த படம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்குரியதா, ரசிகர்களோட எதிர்பார்ப்பு. நான் அஜித்துக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஒரு பிக் ஃபேன். நான் அமராவதியிலேருந்து நான் ஒரு பிக் ஃபேன். நான் அமராவதி, ஆசை, வாலி, ஸோ இது மாதிரி வந்து நிறைய படங்களை பல தடவை பார்த்தவன். நான் அஜித்தோட ஒரு மோஸ்ட் ஃபேவரட் ரசிகன் நான். ஸோ அவருடைய எல்லா படங்களையும் ரசிப்பேன். ஸோ இந்த படமும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ஒரு நல்லா வரும்ன்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு ரசிகனாக நான் இதை வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். அண்ட் தென் வந்து ரசிகராக இல்லாமல் இன்னொரு விஷயங்கள் வந்து நிறைய வெளிப்படையாக கூட இருக்கிற கோஆர்டிஸ்ட்லாம் அவர் நிறைய உதவிகள் செய்யக்கூடியவர். ஸோ இது வெளியே தெரியாமல் நிறையா பண்ணிட்டு இருக்காரு. இப்போ தெரிஞ்சு நிறைய பேர் பண்ணுறாங்க, தெரியாமல் நிறைய பண்ணுறதுல அஜித் வந்து நம்பர் 1ல் இருக்காரு. டெஃபினட்டாக அவர் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. அதை அவர் இந்த கை கொடுக்குறது அந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னே சொல்லுவார். அதை ஏன் அதை சொல்லணுன்ற மாதிரி வருது. ஸோ அவருடைய படம் வந்து கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் பேன் இண்டியா லெவலில் இது வந்து வெற்றி பெறணும்னு என்னோட ஒரு ரசிகனாக என்னுடைய ஒரு கருத்து. அது அவர் கண்ணாடியில் போட்டிருக்க கூலிங் கிளாஸில் வந்து பில்லாவோட ரெஃபரன்ஸ் இருந்தது, நல்லா தான் இருக்குது. அப்புறம் கைதி ட்ரெஸ் போட்டிருக்காப்புல 63ன்னு வந்து ரெஃபரன்ஸ் இருக்குது, நல்லா இருக்குது. ரொம்ப பயங்கரமாக இல்லை அப்படின்றதுனாலும் நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் லுக்கோ செகண்ட் லுக்கோ எனக்கு பெருசாலாம் ஒன்றும் அட்ராக்ட் ஆகலை. மார்க் ஆண்டனி போஸ்டர்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு அளவுக்கு தான் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் ப்ரோ எதனால உங்களுக்கு ஏன் அந்த ஃபீல் கிடைக்கல? மார்க் ஆண்டனி வந்து உங்களுக்கு அது படம் ஃபஸ்ட்லேருந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணுற வரைக்குமே அது ஒரு நல்ல ஹைப் இருந்துச்சு. ட்ரெய்லரில் அவ்வளோ நல்லா ஹைப் இருந்துச்சு. ஆனால் அந்த படம் பூர்த்தி செஞ்சதுன்னா இல்லை தான், ஒரு 80% நம்மளை எல்லாத்தையும் வந்து என்டர்டெயின் பண்ண வச்சது தான். ஆனால் எனக்கு வந்து அந்த மார்க் ஆண்டனியில் அந்த எஸ்.ஜே. சூர்யாவும் விஷாலும் நிற்கிற ஸ்டில்ஸை அதோட ஒரு கிளாஸி லுக்கு இதில் வரலை. சும்மா ஏதோ நம்மளாக எடிட் பண்ணுற மாதிரி இருக்கு. நல்லா எனக்கு நல்லா இல்லைன்னு சொல்கிறத தாண்டி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணத அளவுக்கு இல்லை. ஆக்சுவலாக அவர் படம் பார்த்துருக்கேன், பட் அந்த கான்செப்ட் இவர்கிட்ட கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஏன்னா பேசிக்காகவே தெரியும், இவரும் பார்த்து தான் இருக்காரு. இவருக்காகவே கண்டிப்பாக பண்ணியிருப்பார். அதுவும் ஃபேன் பாய் அது ஒரு யூனிட்லேயும் சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. கண்டிப்பாக நல்லா தான் பண்ணியிருப்பார். ப்ரோ விடாமச்சு வந்து இந்த படத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனால் அதோட அப்டேட் எதுவுமே வரல. இதோட அப்டேட் லைனாக வந்துட்டு இருக்கு. ஸோ எப்படி பார்க்குறீங்க? அப்டேட் வருது இல்லை ப்ரோ, தலையை பற்றி அப்டேட் வருது இல்லை, போதும் ப்ரோ, அவ்வளோதான். அந்த படத்துக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுங்க? பொங்கல் ரிலீஸ் கன்ஃபார்ம் பண்ணி இல்லை கண்டிப்பாக பொங்கல் ரிலீஸ் பண்ணாங்க. தனியாக வர வேண்டாம், ஏதோ ரேஸோட போகலாம். ரேஸோட போனால் தான் கரெக்டாக இருக்கும் பொங்கலுக்கு. சார் இப்போ அஜித் சார் படம்னாவே வந்துட்டு கண்டிப்பாக அந்த சேசிங் சீனு, கார் சீனு அது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவருக்கு அதான இது வந்து ஒரு ப்ரொஃபஷனாகவே இருந்தாலும் அது ஒரு பேஷன் தானே சார். அதனால் கண்டிப்பாக நம்ம டீசர் ட்ரெய்லர் இதெல்லாமே வந்து நம்ம டீஸ் பண்ணுறதுக்கு தான். அதனால் ஃபஸ்ட் லுக் போஸ்டரை வச்சு இதுதான் கதை, இது இந்த சீக்வன்ஸ்லாம் இருக்குமோன்ட்டு நாம் முடிவு பண்ணிக்க முடியாதுங்க சார். அதனால் பார்ப்போம், படம் ரிலீஸ் ஆனால் தான் நம்மளுக்கு அந்த குட் பேட் அக்லேஸாக மார்க் ஆண்டனி பண்ண படத்தில் ஆதிக் ரவிச்சந்திரன் சார் பண்ண மேஜிக் வந்துட்டு இதில் ஒர்க் அவுட் அது இதுலேயும் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம் சார். மார்க் ஆண்டனி வந்து பயமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி அஜித் சாருக்கு இந்த படம் அப்படின்னு நினைக்கிறேன் சார். கண்டிப்பாக எல்லா படமுமே வந்து நம்ம நல்லா வரணும் தான் எடுக்கிறோம். அதனால் இந்த படம் நல்லா வந்துடக்கூடாது, இந்த படம் நல்லா அப்படியெல்லாம் அந்த இதுக்கு போன படத்துக்கு போட்ட 100% எக்ஸ்பெக்ட் உழைப்பை தான் இந்த படத்துக்கும் போடப்பாங்க. அதை விட இன்னும் எக்ஸ்ட்ரா போடுவாங்க. ஏன்னா இந்த படத்தில் யார் இருக்காங்க, அஜித் சார் இருக்கார் உள்ள. அதனால் அந்த படத்துக்கு போட்ட எஃபர்ட்டை விட இருக்கு இன்னும் அதிகமாக எஃபர்ட் அதிகமாக தான் போடுவாங்களே தவிர குறையாது அது. அதனால்
நிறையா டெக்னீஷியன்ஸ் நிறையா பேர்த்தோட உழைப்பு அதில் இருக்குங்க சார். அதனால் கண்டிப்பாக இதுவும் ஹிட் ஆகணும். ஏன்னா அஜித் சார் உள்ளே வரதுனால பொருட்செலவு நிறையா போட்டிருப்பாங்க ப்ரொடியூசர்ஸு. நிமிஷத்துக்கு நிமிஷம் காசு தானேங்க சார். அதனால் கண்டிப்பாக தோல்வி இல்லாமல் ஒரு படம், நான் விஜய் ரசிகர் இருந்தாலும் அவர் படம் ஓடணுங்கிறது என்னுடைய ஆசை. அவ்வளோதான் சார். எல்லார் படமும் கடைமட்ட கவின் சார் படம் வரைக்கும், கடைமட்ட கவின் சார், மணிகண்டன் சார் படம் வரைக்கும் எல்லா படமும் ஓடி ப்ரொடியூசருக்கு போட்டதையாச்சும் ஒரு லாபத்தை கொடுக்கணும். அந்த குடும்பத்தை கொஞ்சம் அவங்க அந்த ஒர்க் பண்ண குடும்பம்லாம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் வாழணும். அவ்வளோதான் சார். பல வருஷமாக அஜித் சார் வந்து டிஃப்ரெண்ட் ஜானில் போயிட்டு இருந்தார். அந்த மாஸ் ஸ்டைல் அதெல்லாம் பண்ணதே இல்லை. ஸோ அஸ் அந்த டேரக்டர் வேறு ஃபேன் பாய் வேறு. ஸோ நானும் ஒரு ஃபேன். ஸோ ரொம்ப எதிர்பார்க்குற படத்துக்கு பொங்கலுக்கு வந்து வெயிட்டிங். அவ்வளோதான் சொல்ல வரேன். விடாமுயற்சி தான் இந்த படத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாங்க. ஆமாம் அதோட அப்டேட் எதுவுமே வரல. ஆமாம் அதோட அப்டேட் தான் லைனாக வந்துட்டு இருக்கு. எப்படி ப்ரோ பார்க்குறீங்க? இப்போ அதோட அப்டேட்டே கிடைக்கும். விடாமுயற்சி அப்டேட் தான் ப்ரோ எதிர்பார்க்குறேன். இப்போ வந்து ட்விட்டர்லாம் பார்த்தா ஷூட்டிங் லைக் இப்போ ஒரு அப்டேட் விட்டாங்க, அவங்க ஷூட்டிங் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிய போதுன்னு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஸோ திவாலிக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம், திவாலிக்கு வந்தால் நல்லாயிருக்கும். தலை திவாலி வர வந்து லாஸ்ட்டாக வேதாளம் தான் வந்தது. தலை திவாலிக்கும் எதிர்பார்க்குறோம். விடாமுயற்சி நல்லா தான் இருக்கும். மகிழ் திருமேனியோட டைரெக்ஷனில் தடம் நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல த்ரில்லராக எடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. படம் ஆரம்பித்ததுலேருந்தே ஒரு இது இல்லாமல் தான் இருக்குது. என்னென்னு தெரில, அஜித் சார் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி தான் பிடிச்சி போகிறாரு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஆனால் எப்போ இருந்தாலும் வந்து தீபாவளிக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஆடியன்ஸ் ஃபுல் ஆகும்போது எப்படி இருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஹைப் ஆயிரும். பயங்கரமாக எதிர்பார்க்குறேண்ணா. புதுசாக அப்படி சொல்கிறது, முன்னாடி இந்த வரைக்கும் ஒன்று கேங்ஸ்டர்னு போவார், இல்லை போலீஸ்னு போவார். இது வித்தியாசமாக போகிறாரு புது லுக்கில். நல்லா வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆதிக்க ரவிச்சந்திரன் வந்துட்டு பெரிய அஜித்தோட ஃபேன் பை முன்னாடி படத்துலேயே பார்த்துருப்போம். இதில் நல்லா வர வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவர் டெடிகேட்டடாக பண்ணுறாரு. வரும். ஏன்னா அவர் அது ப்ரீவியஸ் படத்துக்கு முன்னாடி இந்த படத்துக்கு இன்னும் ரொம்ப டெடிகேட்டடாக பண்ணுறாங்க. அவர் இன்னொரு படம் பெண்டிங்கில் தான் இருக்குது. இது இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுதுல, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதை நான் பார்த்தேன். அந்த மிரருக்குள்ளே ஒரு மிரர் இமேஜ் வச்சு பண்ணியிருந்தாங்க. பில்லா வந்து ஒரு மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் படம் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு படம் வந்து இதுக்கு அஜித்துக்கு செகண்ட் அந்த இது அமைஞ்சா இன்னும் ஒரு ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு தீபாவளின்னு தான் சொல்லலாம், ஒரு கொண்டாட்டம்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு லெவலில் நான் எதிர்பார்க்குறோம். ஸோ அந்த இது நல்லா இருந்தது, அது பக்காவா. இட்ஸ் வெரி குட். அந்த விடாமுயற்சி அப்படின்னு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்ததோட இருக்குது. இதுக்கு வந்து பதில் வந்துட்டு ப்ரொடக்ஷன் கம்பெனியும் அஜித் சாரோடைய சைடில் இருந்தும் தான் சொல்லணும். அப்புறம் டைரக்ஷன் டீம்லேருந்து சொல்லணும் சார். இது நாம் பேசக்கூடாது. அவங்க அஃபிஷியலாக விட்டால் நம்ம படம் பார்க்குறது தானே சார். அவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னா கையை தட்டி விசில் அடித்து பார்க்க போகிறோம். வந்தால் பார்க்கலாம் சார். கண்டிப்பாக வந்தால் பார்க்க கை தட்டி பார்க்க. விஜய் ரசிகராக இருந்தால் அஜித் படத்துக்கு போக மாட்டோமா என்ன? கண்டிப்பாக அவருக்கெல்லாம் நாங்கள் எங்கள் ஊரில் பேனர் வைக்கிறோங்க. விஜய் இந்த பக்கம் போட்டு அஜித் இந்த பக்கம் போட்டு பேனர் வச்சு வாழ்த்துக்கிறோம்னு ஃப்ளெக்ஸ் அடித்து வச்சு பார்க்க வேண்டியதுதான். மார்க் ஆண்டனி சூப்பரான படங்க. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்ல படம் தான், சூப்பர் படம் தான். அதுவும் அவர் எஸ்.ஜே. சூர்யா, தென் பார்த்தீங்கன்னா விஷால், இவங்க 2 பேர் சூப்பராக அடிச்சிருந்தாரு. எஸ்.ஜே. சூர்யாவில் பார்த்தீங்கன்னா வேற லெவல் பண்ணிருப்பாரு அதில். ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மால் பணம் வருது அஜித் இல்லை, தலை இல்லை. ஸோ அதையே தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும் தான் எப்படி பார்த்தாலும். மரண வெயிட்டிங்க. இப்போ வந்து தலைனாலே பொங்கல் தான், வேறனா கம்பல்சரி வெயிட்டிங் தான். பார்ப்போம் வருவோம்னு சொல்லிட்டு. விடாமுயற்சி அப்டேட் வந்து வரவே இல்லை. அதுக்கப்புறம் ஆரம்பிச்சு இந்த படத்துல அப்டேட் லைனா விட்டுட்டு இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? ஏன்னா விடாமுயற்சி அப்டேட்டே வரலையே. விடாமுயற்சி அப்டேட்டாக வரலன்றீங்களா? நம்மளும் தான் எதிர்பார்த்தோம். விடாமுயற்சி அப்டேட்டு எல்லாமே வந்து போட்டு பார்த்தோம். பட் வந்து பார்த்தீங்கன்னா வரல தான். அதுக்கு என்னங்க பண்ணுறது, வரும் நம்புவோம். லியோ படம் மாதிரியே முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த படத்தையும் பொங்கல் ரிலீஸ்னு சொல்லிட்டு. ஏன்னா லியோவுமே இல்லை, பொங்கல் தீபாவளி ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறதுலாம் பெருசாலாம் ஒன்றும் இதாகாது. ஏன்னா ஒரு பெரிய படத்தை நம்ம வந்து அந்த டைமில் தான் எதிர்பார்ப்போம். ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த அக்டோபர் 19 சொல்லிட்டு லியோலாம் வந்து கொடுத்ததுலாம் வந்து அது முன்னாடி அவங்களே யோசிச்சிருக்கணும். நம்மளாம் ரொம்ப, நானுமே தளபதி ரசிகன் தான், எவ்வளோ ஹைப்பாக இருந்துச்சு. ஆனால் படம் வந்து ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை. ஸோ இது வந்து தீபாவளி பொங்கல் ரிலீஸில் அது ஆஸ் யூஷுவல் எப்பயுமே எல்லாருமே சொல்கிறது தானே. குட் பேட் அக்லி மார்க் ஆண்டனிக்கு அடுத்து வந்து ஆதிக் ரவிச்சந்திரோட படம். அவரோட டைரக்ஷன் பிடிக்கும். அவரோட அந்த ஹை சவுண்டோடு எடுப்பார் எல்லா படத்தையும். ஒரு நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கும், ஹை எனர்ஜியோடு தான் படம் எடுப்பார். ஸோ அவரோட படத்தை நான் ரொம்ப மார்க் ஆண்டனியுமே நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். நான் இந்த படத்தில் விஜய் சூர்யா இருக்கிற மாதிரி வந்து அப்டேட் வரும்னு சொன்னாங்க. அது இன்னும் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறது அதான் எதிர்பார்த்தா எதுவும் வரல. அதான் அஜித்துக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து இந்த படத்தில் ரோஜா அப்புறம் மற்றவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்ற மாதிரி நியூஸ்லாம் வந்துச்சு. ஒரு விண்டேஜ் அஜித்தை நம்ம எப்படிலாம் பார்க்கணும்னு நினச்சோமோ அதை வந்து விடாமுயற்சியில் இல்லாமல் குட் பேட் அக்லியில் நல்லா பார்த்து ரசிப்போம்.